வணக்கம் மக்களே! சினிமாவ பொறுத்தவரைக்கும் சின்ன திரையாக இருந்தாலும் சரி, அதேபோல வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஹீரோ, ஹீரோயினையும் தாண்டி தொகுப்பாளினியாக, அதேபோல பார்த்தோம்னா, குணச்சித்திரங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பலரையுமே பிடிச்சு போயிடும். அப்படி செய்தி வாசிப்பாளராக மக்களுடைய மனதில நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அனிதா சம்பத் அவர்கள். பிக் பாஸ்ல கூட பங்கெடுத்து ரொம்பவே மக்களிடையே நல்ல ர் வரவேற்ப பெற்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காசு சம்பாதிக்க வேறு வழியே கிடையாதா அப்படின்னு அனிதா செய்திருக்கக்கூடிய செயலால ரொம்பவே ரசிகர்கள் பொங்கியிருக்காங்களாம். அப்படி என்ன செஞ்சாங்க அனிதான்றத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத் மாலத்தீவிற்கு சுற்றுலா போனபோது தனது யூடியூப் சேனல்ல பகிர்ந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சி ஒன்னால பெரும் சர்ச்சைக்கு ஆளாகியிருக்காங்க. செய்தி வாசிப்பாளராக அறிமுகமாகி பின்னர் தமிழ் சினிமாவில் பல திரைப்பட வாய்ப்புகளை பெற்றவங்க தான் அனிதா சம்பத். இதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பும் கிடைச்சது. தமிழ்ல பல்வேறு திரைப்படங்கள்ல கிடைத்த ரோல்களில் நடித்து தனது திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. பின்னர் தன்னுடன் வேலை செய்த பிரபா என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சாங்க. நட்சத்திர ஜோடிகளாக இருப்பது மட்டுமில்லாமல் தங்களது வாழ்க்கையில பல கஷ்டங்களை கடந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க. இவர் திரையுலகில் பிஸியாக இருந்தாலும் தனக்கு சொந்தமான யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வராங்க. இந்த நிலையில அனிதா சம்பத் தற்போது அவரது கணவருடன் மாலத்தீவிற்கு சுற்றுலா போயிருக்கிறாங்க. அவர் சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்தி வரும் நிலையில அதுல சுற்றுலா சென்ற வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அது ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்கு. காரணம் இந்தியாவும் மாலத்தீவும் பிரச்சனையில் இருப்பதால் மாலத்தீவுக்கு இந்தியர்கள் சுற்றுலா செல்வதை தவிர்த்து வராங்க. இப்படியான நேரத்தில் அனிதா சம்பத் அங்கு சுற்றுலா சென்று அங்கு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருவது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்குது. இதற்காக அனிதா சம்பத்திற்கு எதிராக பல ரசிகர்கள் திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க யதார்த்தமாக செய்தாலும் இது தவறுதான் அப்படின்னு பலருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னே தெரியாது. ஏற்கனவே பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு இடத்த போனதோட மட்டும் இல்லாமல் அதை பார்த்தோன்னா வீடியோக்களாக தன்னுடைய சேனலில் வெளியிட்டிருக்காங்களே அப்படின்னு எல்லோருமே இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே அவங்களுக்கு பார்த்தோன்னா கண்டனம் தெரிவிக்காத குறையாக பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.